நீங்க சொன்னதை வச்சு ஓரளவு அவரோட கேரக்டரை என்னால கெஸ் பண்ண முடியும். ரொம்ப கேரிங்கான அன்பான ஹஸ்பண்டா இருப்பாருன்னு தான் எனக்கு தோணுது. அந்த மாதிரி ஒருத்தருக்காக நாம நம்மள கொஞ்சம் மாத்திக்கணும்னா அது ஓகே தான் இல்ல? அவரு என்ன விரும்பி சாப்பிடுவாரா? வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? அவன் சுத்தமான நான் வெஜிடேரியன். எனக்கும் நான்வெஜ்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா ரொம்ப குக் பண்ணதில்ல. அவருக்காக கண்டிப்பா கத்துப்பேன். ஐயோ, என்னாச்சு? அவரு வந்துட்டாரு. சோ இப்ப நான் கிளம்பிடுறேன். அவரை பத்தி கேட்க தான் நான் வந்தேன்னு சொல்லிடாதீங்க ப்ளீஸ். நான் வரேன். ராகவி, பாய். என்னங்க வேற லெவல் மீட்டிங்கா இருக்கு. என்கிட்ட மறைச்சிட்டீங்கல்ல? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நான் சும்மா இங்க வந்தேன். பார்த்தா அவங்க இங்க இருக்காங்க. ம்? நீங்க சும்மாதான் வந்தீங்க. அவளும் சும்மாதான் எனக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு கேட்டுட்டு இருந்தா. நீங்களும் சும்மாதான் என்ன பத்தி தெளிவா எல்லாம் சொல்லிருக்கீங்க. இல்ல எனக்கு தெரியுங்க. என்ன ஒட்டு கேட்டியா? அது சரி. நீங்க 2 பேரும் மீட்டிங் போட்டு என்ன பத்தி பேசுவீங்க. அத நான் கேட்டா தப்பா? அம்மா எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களா? அதான் கேட்டுட்டு தானே இருந்த. அப்புறம் என்ன? எல்லாத்தையும் சொல்லிட்டேன். எனக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன். எனக்கு ரஜினி தான் ரொம்ப பிடிக்கும். அதையும் சொன்னீங்களா? பார்த்திபா, நான் சும்மா தான் கேட்டேன். சரி கிளம்பலாமா? திவ்யா, 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 எந்த வேலையும் முடிக்காம வீட்டை இப்படியே போட்டுட்டு எங்க போய் தொலைஞ்சா? வரட்டும் இன்னைக்கு. வரட்டும். வாம்மா, வா. கலெக்டர் அம்மா, எங்க போயிட்டு வரீங்க? அத்தை. அத்தைதான். ஞாபகம் இருக்கா? இப்படிதான் சொல்லாம கொள்ளாம போவியா? ஏய், எங்க போனேன்னு உங்ககிட்ட தானே கேக்குறேன். வீட்டுல ஒரு வேலை செய்யல. போட்டதெல்லாம் போட்ட மணிக்கு அப்படியே கிடக்கு. எங்க உல்லாச பயணம் போயிட்டு வர? அது வந்து அத்தை, இன்னைக்கு எக்ஸாம் இருந்ததால. அத்தை, ஏய், இந்த கத்துறது முறைக்கிறது இதெல்லாம் அங்க உங்க வீட்டுல. இங்க குரல் ஒசந்துச்சே, அதுக்கப்புறம் பேச முடியாம பண்ணிடுத. புரியுதா? இன்னைக்கு எக்ஸாம் இருக்குன்னு நான் தான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன்ல. ஏய், அதான் எந்த எக்ஸாமுக்கும் போய் நீ ஒண்ணு கிழிக்க வேண்டான்னு சொல்லிட்டு தானே போன.
நீங்க என்ன படிக்க வைக்கிறேன்னு சொல்லி தானே கல்யாணம் பண்ணீங்க. ராதிகா கல்யாணம் நடக்க என் புள்ளைய லவ் பண்றேன்னு நீ போய் சொன்னல்ல, அதே மாதிரி என் புள்ள கல்யாணம் நடக்க நான் போய் சொன்னேன். இனிமே போக கூடாதுன்னு சொல்லியும் என் பேச்ச மீறி போயிருக்கல்ல. இரு உன்னை. நான் ஒண்ணும் போகல. என்ன ரஜினி அக்கா தான் கூட்டிட்டு போனா. எது பேசுறதா இருந்தாலும் அவகிட்ட பேசிக்கோங்க. என்னடி ரஜினி பேரை சொல்லி பூச்சாண்டி காட்டுறியா? என் வீட்டுக்கு வந்து உனக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு எகிரிட்டு போனால, இப்ப என்ன தைரியத்துல வந்து என் மருமகளை கூட்டிட்டு போலாம்? ஓ ரஜினி அக்காவை பார்த்து நீ வேணா பயப்படலாம், நான் எதுக்கிட்ட பயப்படணும்? போடி, ஒழுங்கு மரியாதை உள்ள போய் எல்லா வேலையும் இன்னும் அரை மணி நேரத்துல நீ எல்லாத்தையும் முடிக்கிற. அவகிட்ட என்ன பேசணும்னு எனக்கு தெரியும். பா. எக்ஸாம் எழுத போற எக்ஸாம் நான் வைக்கிறேன்டி உனக்கு எக்ஸாம். மாப்பிள்ள ரொம்ப அழகா இருக்காரு. நீ எடுத்து வச்சு வடி. ராகவி, வாங்க அண்ணி. நான் எப்படி இருக்கேன்? ஓகே தானே? ரொம்ப அழகா இருக்க. பார்த்திபன் உன் பின்னாடியே சுத்த போறான் பாரு. இந்தாங்க இந்த பூ வச்சு விடுங்க. நான் இதோ வந்துடுறேன். சரிங்க அண்ணி. என்னம்மா ரொம்ப நேரமா டென்ஷனா இருக்கீங்க? நானும் கேட்டு பாத்துட்டேன்க்கா, பதிலே வரல. என்ன பதில் சொல்லணும் இப்ப? ரஜினியை நினைச்சாதான் டென்ஷனா இருக்கு. ஏன் ரஜினிக்கு என்ன? அவளுக்கு ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு அந்த பார்த்திபனுக்கு நிச்சயதார்த்தம். அந்த அனிதா இவள நோகடிக்கணும்னே வர சொல்லிருப்பா. இவளும் அவதான் உலகத்திலேயே இல்லாத ஃப்ரெண்டுன்னு கிளம்பி போயிடுவா. நீயா கற்பனை பண்ணிட்டு டென்ஷன் ஆகாதம்மா. ரஜினி எல்லாம் போக மாட்டான். இல்லக்கா, அம்மா பயப்படுறதும் கரெக்ட் தான். பொண்ணு பார்க்க ட்ரெஸ் எடுக்கன்னு எல்லாத்துக்கும் ரஜினி அக்கா போனாங்கல்ல. இப்ப மட்டும் அவ போறேன்னு கிளம்பி வந்து நின்னா நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். இவ நிச்சயதார்த்தத்துக்கு போகவே கூடாது. போகவே கூடாது. அவ்வளவுதான். இதே மாதிரி அவ வந்ததும் பேசுறியான்னு பாப்போம். அம்மா எங்கம்மா கிளம்பிட்டு இருக்க? கத்தாதடி. நானும் ரஜினி கூட அந்த நிச்சயத்துக்கு போக போறேன். நான் போய் அந்த பொண்ணோட அப்பா அம்மா கிட்ட ரஜினி பார்த்திபனை பத்தி சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்த போறேன். முடியுமாமா? ரஜினி அக்காக்கு தெரிஞ்சா ரொம்ப கோவப்படுவாங்கல்ல. அவகிட்ட எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியும். பத்மாமா, அம்மா நான் கிளம்புறேன். நீங்களும் எங்கேயாவது கிளம்புறீங்களா என்ன? அது நானும் உன் கூட வரலான்னு கூட்டிக்கிட்டு போறியா ரஜினி? ஏன் கூடயா? ஆமா ரஜினி, நானும் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கேன். அதுவும் இல்லாம நீ அங்க போனா நீயும் தனியா தானே இருப்ப. சும்மா துணைக்கு வரனே. சரி வாங்க போலாம். அம்மா, அவ கண்டிப்பா அங்கதான் போறான்னு நினைக்கிறேன். ரஜினி, எங்க கிளம்பிட்ட இந்த நேரத்துல? பார்த்திபன் நிச்சயதார்த்தம் இன்னைக்கு.
அங்கதான். என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? எதுக்கு இப்படி எல்லாம் பண்ற? நான் சொல்றேன், அங்க நீ போக கூடாது. நான் எதுவும் நினைக்கல. என் மனசுல எதுவும் இல்லைன்னு உங்க எல்லாருக்கும் நான் புரிய வைக்கணும்ல, அதுக்காக தான் போறேன். வாங்க பத்மம்மா. இவ்வளவு எதுக்கு நீ கூட்டு போற? குடும்பத்து பேரை கெடுக்கிறதுக்கா? அம்மா, நம்ம குடும்பத்து பேரு நாம நடந்துக்கிறதுல தான் இருக்கும். கெடுத்துட்டு போனவங்க எல்லாம் இந்த வீட்ல தானே இருக்காங்க. இவங்க 2 பேரும் பாவம் வீட்டுக்குள்ளேயே தானே இருக்காங்க. எனக்கும் துணையா இருக்கும், அதான் கூட்டிட்டு போறேன். வாங்க பத்மாமா. மீனா, உங்க அம்மா என்ன சொல்லிட்டு போறாங்க? அம்மாவா? ஒண்ணு சொல்லலையே. சீக்கிரட்டா ஏதோ சொல்லிட்டு போனாங்கல்ல? நான் வர வரைக்கும் கீழே வராத, இவங்கெல்லாம் ரொம்ப மோசமானவங்கன்னு சொல்லிட்டு போனாங்களா? ஐயோ அக்கா, அப்படிலாம் இல்லக்கா. அப்ப வேற என்ன சொன்னாங்க? சொல்ல மாட்டியா? ரஜினி அக்கா மட்டும்தான் உனக்கு அக்காவா? நானா இல்லையா? ஏன் நான் உன்னை பத்திரமா பாத்துக்க மாட்டேனா மீனா? இல்லக்கா, நீங்களும் எனக்கு அக்கா தான். அப்படி நினைச்சேனா உண்மையை சொல்லு. அது பார்த்திபன் மாமாக்கு ரஜினி அக்காவை தான் ரொம்ப பிடிக்கும்னு அந்த பொண்ணோட அப்பா அம்மா கிட்ட சொல்லி நிச்சயத்தை நிறுத்த தான் அம்மா போறாங்க. ஆனா இது ரஜினி அக்காக்கே தெரியாது. இவ்ளோதானா? இது நல்ல விஷயம் தானே. இதுக்கு போய் நீ ஏன் இவ்ளோ யோசிச்ச? சரி, நீ போ. சங்கரி அக்கா கீழே கூப்பிட்டாங்க. சரிக்கா. உங்க நன்றிய இப்படி காட்டுறீங்களா? நான் இருக்கிற வரைக்கும் உங்க திட்டம் நடக்காது. போன்ல வேணா, நேர்ல வரேன். வாடி, வா. வாங்கம்மா. உன்னை காணும் தான் தேடிட்டு இருந்தேன். என்ன அனிதா, ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமாண்டி, மேக்கப் போட வர சொல்லியிருந்தோம், ஆனா அவ இன்னும் வரவே இல்லை. அவ ஃப்ரெண்ட்ஸ் தான் மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க. நீ வாயேன். போய் மேக்கப் போட்டு விட்டுட்டு வாமா. போ. வாடி, வா. சரி, நம்ம வந்த வேலையை பார்ப்போம். அவங்க எங்க இருப்பாங்க? ஹாய் ரஜினி, வாங்க. ஹாய். ராகவி, இவ உனக்கு மேக்கப் போட்டு விடுவா. ரொம்ப அழகா மேக்கப் போடுவா. வாவ், சூப்பருங்க. நீங்க எனக்கு மேக்கப் போட்டு விட்டா நான் ரொம்ப ஹாப்பிங்க. ஏன்னா அவருக்கு பிடிச்ச மாதிரி நீங்க மேக்கப் போடுவீங்கல்ல. சூப்பரா மேக்கப் போடுவா. ரஜினி, நீ பாத்துக்கோ, நான் வந்துடுறேன்.
அவங்க கிட்ட கொடுத்துருங்க. இந்தாங்க. எங்க இருப்பாங்கன்னு தெரியலையே. எவ்வளவு சீக்கிரம் பார்த்து விஷயத்த சொல்றோமோ அவ்வளவு நல்லது. எப்போ என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு நிமிஷமா, பொண்ணோட அப்பா அம்மா எங்க இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? மேல ரூம்ல இருக்காங்க. சரிங்கம்மா. நீ என்ன இந்த பக்கம் சவால் விட்ட மாதிரி நிச்சயத்தை நிறுத்த வந்திருக்கியா? அதுக்கெல்லாம் நான் வர வேண்டிய அவசியமே இல்ல. போட்ட பிளான் படி வேலையெல்லாம் ஆரம்பிச்சாச்சு. நான் ஜஸ்ட் பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். ராதிகா, என்ன சொல்ற? பத்மாமா வந்தாங்கல்ல? ஆமா, வந்தாங்க. அதுக்கு என்ன? அவங்க இப்ப எங்க இருக்காங்கன்னு கொஞ்சம் பார்த்து சொல்றீங்களா? ஆமா. எப்படி இருப்பாங்க? அவங்க இப்போ ராகவியோட அம்மா அப்பா கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. ராகவியோட அப்பா அம்மா கிட்டயா? அவங்க கிட்ட பத்மாமா பேச என்ன இருக்கு? ஏன் இல்ல, பல திருப்பங்கள் நிறைந்த ரஜினி பார்த்திபன் காதல் கதை இருக்குல்ல. இங்கேயே கத்தி எனர்ஜியை வேஸ்ட் ஆக்கிடாதீங்க. நிறைய பேச வேண்டியது இருக்கு. ரஜினி பார்த்திபன் கல்யாணத்தை நான் நடத்துவேன். நான் பிளான் பண்ணாமலேயே நடக்கிற எல்லாமே எனக்கு சாதகமாவே நடக்குது. அம்மா, யார் நீங்க? என்ன வேணும்? நான் அனிதாவோட ஃப்ரெண்டு ரஜினி கூட வந்திருக்கேன். ஓ அப்படியா? வாங்க உட்காருங்க. இருக்கட்டும் இருக்கட்டும்மா. நான் உங்ககிட்ட பத்மாமா, வாமா அனிதா, இவங்க ரஜினி கூட வந்திருக்கிறதா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க.
ஆமா ரஜினி இவங்கள கீழே தேடிட்டு இருக்கான். அதான் நானும் தேடி வந்தேன். பத்மாமா போலாமா? இல்லம்மா, அவங்க ஏதோ பேச வந்தாங்க. இல்ல ரஜினி ரொம்ப நேரமா உங்களை தேடிட்டு இருக்கா. வாங்க போலாம். வாங்க வாங்க. நீ எதுக்கு இந்த நிச்சயத்துக்கு வந்த? அனிதா, நீ கூப்பிட்டேன்னு தான் நான் வந்தேன். ஏன் இப்படி பேசுற? நான் தான் கூப்பிட்டேன். ஆனா இந்த நிச்சயம் நல்லபடியா நடக்கணும் தான் வர சொன்னேன். ஆனா நீ இந்த ஃபங்க்ஷனை நிறுத்த வந்திருக்கல்ல அனிதா,